டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்லும் முக்கியமான பாயிண்ட் என்னவென்றால், சக்சஸை ஃபியர்லையோ டெஸ்பரேஷன்லையோ சேஸ் செய்ய வேண்டாம். சேஸ் செய்வது என்றால் எனக்கு இப்போதே வேண்டும், இல்லை என்றால் எல்லாம் முடிந்துவிடும் என்ற எனர்ஜி. அந்த எனர்ஜியிலே ஆக்ட் செய்தால் மேனிஃபெஸ்டேஷன் ரெசிஸ்டன்ஸாக மாறும். அதற்கு பதிலாக முதலில் உன் எனர்ஜியை அவுட்கம்க்கு மேட்ச் செய். அதாவது நீ ஆல்ரெடி அபண்டன்ஸில் இருக்கிறாய், சேஃபா இருக்கிறாய், சப்போர்ட்டடா இருக்கிறாய் என்ற இன்னர் ஸ்டேட்டுக்கு நுழை. அந்த ஸ்டேட்டில் இருந்து வரும் ஆக்ஷன் தான் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இல்லாமல் ஃப்ளோவா வரும். சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான முடிவாக வெளிப்படும். நீ ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுகிறாய் என்று வைத்துக்கொள். ஒரு இன்வெஸ்டர் கால் வரலாம், அல்லது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி நாக் செய்யலாம். அந்த மோமெண்ட்ல நீ ஃப்ரீஸ் ஆகினாலோ, நான் இதற்கு ரெடியா இல்லையோ என்று டவுட்டா இருந்தாலோ மேனிஃபெஸ்டேஷன் மிஸ் ஆகும். ஆனால் நீ பிரசன்டாவும் அவேராவும் ரெடியாவும் இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நேச்சுரலி அக்செப்ட் செய்யப்படும். அப்போது மேனிஃபெஸ்டேஷன் ரிசீவ் ஆகும். இப்போது இந்த 3 கிரேட் மைண்ட்ஸை ஒன்றாக பார்த்தால் ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கிறது. நெவில் காடார்ட் ஆக்ஷன் தேவையில்லை, அசம்ஷன் போதும், இன்னர் ஃபீலிங் தான் ரியாலிட்டியை உருவாக்குகிறது என்று சொல்கிறார். நப்போலியன் ஹில் பிலீஃப் மட்டும் போதாது, அதோடு இன்டெலிஜென்ட் ஆக்ஷன் இணைந்தால்தான் சக்சஸ் கிரவுண்ட் லெவலுக்கு வரும் என்று சொல்கிறார். டாக்டர் ஜோ டிஸ்பென்சா இந்த ரெண்டையும் கனெக்ட் செய்து முதலில் எனர்ஜி அலைன் செய், அப்புறம் ஃபியர் இல்லாமல் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் எடு என்று சொல்கிறார். இப்போது குவெஸ்டன் உன்னிடம்தான், ஆக்ஷன் ரியலி நெசசரியா இல்லையா? தாட் மட்டும் போதுமா? அல்லது தாட்டும் ஆக்ஷனும் சரியான பேலன்ஸ்ல இருந்தால்தான் மேனிஃபெஸ்டேஷன் பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகுமா? மைண்ட் பவர் பற்றி இன்னும் பல டீப் டாக்ஸ்ல மீண்டும் சந்திப்போம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். Until then, this is your Dr. J. Hey, thanks for watching.